யாழ்ப்பாணத்தில் பலாலி ரோட்டில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனை இரத்த பரிசோதனை ஒன்றுக்காக அதிகளவான கட்டணத்தை வசூலித்திருக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறது. அவர்கள் உடனடியாகவே நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். அங்கு சென்று ஆராய்ந்ததில் கட்டணம் அதிகமாக இரத்த பரிசோதனைக்கு வசூலிக்கப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் விளைவாக பலாலி ரோட்டில் அமைந்திருந்த அந்த தனியார் மருத்துவமனை வீனஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 30 லட்சம் ரூபாய் அபராத பணத்தை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய சொந்த செலவிலேயே இந்த குற்றம் தொடர்பான அறிவிப்புகளை தேசிய பத்திரிகைகளில் வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. இவ்வாறான தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வு கூடங்கள் பொதுமக்களிடம் இந்த சேவைகளை பெறுவதற்காக அதிக கட்டணம் வசூலித்தால் எவ்வாறு முறையிட வேண்டும் மற்றும் என்னென்ன சேவைகளுக்கு என்னென்ன கட்டணத்தை அதிகபட்ச கட்டணத்தை அரசாங்கம் விதித்திருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொளியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு தனியார் வைத்தியசாலை வீனஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த மருத்துவமனையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஃபுல் பிளட் கவுண்ட், அதாவது இந்த இரத்த பரிசோதனைக்காக அவர்கள் அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை விட, அதாவது 400 ரூபாய் தான் அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச கட்டணம். இந்த கட்டணத்தை தாண்டி அவர்கள் ஒரு கட்டணத்தை அறவிட்டிருக்கிறார்கள். 550 ரூபாய் அறவிட்டிருக்கிறார்கள். 150 ரூபாய் அதிகமாக அறவிட்டிருக்கிறார்கள். அந்த 150 ரூபாய் அதிகமாக அறவிட்டதற்காக இப்பொழுது அவர்களுக்கு 3 மில்லியன் ரூபாய், அதாவது 30 லட்சம் ரூபாவை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்று அபராதமாக விதித்திருக்கிறது. இந்த தகவல் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் சென்றதும் அவர்கள் நடவடிக்கையில் இறங்கினார்கள். அவர்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கையில் ஜூலை 13ஆம் தேதி அவர்கள் இந்த கண்காணிப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பொழுது அவர்களுடைய கட்டணம் அதிகமாக அறவிடப்பட்ட அந்த சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். வழக்கை விசாரித்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இந்த தனியார் மருத்துவமனைக்கு 30 லட்சம் 3 மில்லியன் ரூபாய்களை அபராதமாக விதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த செலவில் தேசிய பத்திரிகைகளில் இந்த குற்றம் தொடர்பான செய்திகளை வெளியிடுமாறும் உத்தரவிட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் ஆய்வுக்கூடங்களில் இருந்து சேவைகளை பெறும்போது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை நீங்கள் சரிபார்க்க வேண்டியது முக்கியமான விடயமாக இருக்கிறது. எப்போதும் அதிகாரப்பூர்வ ரிசிப்ட், அதாவது பற்றுச்சீட்டை நீங்கள் அவர்களிடமிருந்து கோர வேண்டும். அது ஒரு வலுவான ஆதாரமாக அமையும். மேலும் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்டால் 1977 என்கின்ற நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் அளிக்க முடியும் என்பதனையும் மறவாதீர்கள். அடுத்தது, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை சில விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக இந்த தனியார் மருத்துவமனைகளினுடைய இந்த சேவைகளினுடைய அதிகபட்ச கட்டணத்திற்கான விலைகளை நிர்ணயித்திருக்கிறது. ஆகவே அந்த கட்டணங்களை மீறி பணம் வசூலிக்கப்படுமாக இருந்தால் உங்களால் சட்ட நடவடிக்கையை தாராளமாக எடுக்க முடியும். அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும். நீங்கள் முறைப்பாடு அளித்தால் மாத்திரம் போதுமானது. ஆகவே இப்பொழுது இந்த அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சில முக்கிய உச்சபட்ச கட்டணங்களை பார்க்கலாம். அதாவது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வு கூடங்களில் வழங்கப்படுகின்ற சேவைகளுக்கான இந்த கட்டணங்கள். ஒன்று, இந்த ஃபுல் பிளட் கவுண்ட் என்று சொல்கிறது, அதுக்கு 400 ரூபாய் அதிகபட்ச கட்டணம். அதே மாதிரி டெங்கு, இப்பொழுது அதிகளவானவர்கள் டெங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த டெங்குவுக்கான NS1 ஆன்டிஜன் பரிசோதனை, அதற்கு 1200 ரூபாய் தான் அதிகபட்ச கட்டணம். PCR டெஸ்ட் கொரோனா காலங்களில் அதிகமாக செய்யப்பட்ட ஒரு பரிசோதனை. இந்த PCR டெஸ்ட் செய்வதாக இருந்தால் 6500 ரூபாய் அதிகபட்ச கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இருப்பதற்குள் அதிகமான கட்டணமாக இருக்கின்றது. அதே போல ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட், இந்த பரிசோதனைக்கு 2000 ரூபாய் அதிகளவான உயர்ந்தபட்ச கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே இவைதான் பொதுவாக வழங்கப்படுகின்ற சேவைகளாக இருக்கின்றன. இவற்றை தாண்டி அரசாங்கம் சில சேவைகளுக்கு அதிகபட்ச கட்டணங்களை நிர்ணயித்திருக்கிறது. அவற்றை பார்ப்போமாக இருந்தால் ESR பரிசோதனைக்கு 450 ரூபா, FBS பரிசோதனைக்கு 450 ரூபா, RBS பரிசோதனைக்கு 500 ரூபா, யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டுக்கு 500 ரூபா, HbA1c என்கின்ற பரிசோதனைக்கு 2000 ரூபா, TSH என்கின்ற பரிசோதனைக்கு 2300 ரூபா. இவைதான் அதிகபட்ச கட்டணங்களாக இருக்கின்றன இவ்வாறான சேவைகளுக்கு. தனியார் மருத்துவமனைகளினுடைய அனைத்து கட்டணங்களையும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாலும் ஒரு சில சேவைகளுக்காக அதிகபட்ச கட்டணங்களை அரசாங்கத்தால் நிர்ணயிக்க முடியும். இது மக்களை அநியாயமான கட்டணங்களில் இருந்து பாதுகாப்பதற்கு வழிவகை செய்கிறது. ஆகவே மருத்துவ சேவைகளை பெறுகின்ற நீங்கள் உங்களுடைய உரிமைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாகின்றது. சிகிச்சைக்கு முன்பதாக கட்டணங்கள் தொடர்பான விவரங்களை கேட்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதே போல பற்றுச்சீட்டு பெறுகின்ற உரிமை கட்டாயம் இருக்கின்றது. செலவுகளினுடைய விவரங்களை விளக்கமாக கேட்கின்ற உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த அதிகபட்ச கட்டணத்தை செலுத்துவதை எப்படி தவிர்க்கலாம் என்று பார்த்தால், பரிசோதனைக்கு முன்னர் நீங்கள் விலைகளை கட்டாயம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் 2 அல்லது 3 மருத்துவமனைகளில் அதே மாதிரியான சோதனைகளுக்கு எவ்வாறான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன என்பதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற பரிசோதனைகள் ஏன் பரிந்துரைக்கப்படுகின்றன என்று மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். சில தனியார் வைத்தியசாலைகள் ஒரு பிரச்சனைக்காக சென்றால் பல பரிசோதனைகளை செய்ய சொல்லி கூறுவார்கள். ஆகவே அந்த இடத்தில் நீங்கள் கட்டாயம் கேள்வி எழுப்ப வேண்டியது உங்களுடைய இந்த கட்டணத்தை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். அதாவது அநியாயமாக நீங்கள் பணம் செலுத்துவது தவிர்க்கப்படுவதற்கு உதவியாக இருக்கும். அடுத்தது இந்த பில், அதாவது பற்றுச்சீட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள்: மருத்துவரினுடைய கட்டணம், ஆய்வு கூடத்தினுடைய கட்டணம், அறைக்குரிய வாடகை, மருந்து கட்டணம், சேவை கட்டணம், வரிகள் இருந்தால் அது தொடர்பான கட்டண விவரங்கள். இவற்றை நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை இவை தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எழுமாக இருந்தால் முதலில் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேளுங்கள். அவர்களுடைய விளக்கத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும். மற்றும் இந்த பற்றுச்சீட்டு மற்றும் ஆவணங்களை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியது முக்கியமானது. அது மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கும் முறைப்பாடு செய்ய போகையில். அடுத்தது பொதுமக்கள் செய்கின்ற தவறுகள். இந்த மாதிரியான தனியார் சேவைகளை பெறுகின்ற பொழுது பில் வாங்காமல் பணம் செலுத்துவது அது முக்கியமான ஒரு தவறாக இருக்கிறது. கட்டண விவரங்களை கேட்காமலேயே பணம் செலுத்துவது அது அடுத்த விஷயம். இப்பெல்லாம் காட்டை கொடுத்துருவினோம், எவ்வளோ வேண்டும் அவை சொல்கிறதுக்கு முன்னமே காட்டுகளை கொடுத்துருவினோம். அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகள் விடக்கூடாது. அடுத்தது மருத்துவ பதிவுகளை பாதுகாக்காமல் இருப்பது. இந்த பில்லுகள், ரிசிப்டுகள், அது தொடர்பான ரிப்போர்ட்டுகள் இதெல்லாத்தையும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே முக்கியமான எச்சரிக்கை: மிக குறைந்த கட்டணம் என்பதற்காக மட்டும் ஒரு மருத்துவமனையை நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. மருத்துவரினுடைய தகுதி, மருத்துவமனையினுடைய தரம், அங்கு இருக்கக்கூடிய சேவைகள், பொருட்களினுடைய தரம், ஆய்வு கூடத்தினுடைய நம்பகத்தன்மை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த தனியார் ஆய்வுக்கூடத்திலோ அல்லது தனியார் மருத்துவமனையிலோ நீங்கள் உங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய உரிமைகளை அறிந்தால் நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ள முடியும். விழிப்புணர்வுள்ள ஒரு குடிமகன் இவ்வாறான சேவைகளை பெறும் பொழுது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நிச்சயம் பாதுகாக்க முடியும் என்பதனை மறக்காதீர்கள். இந்த காணொளியை விழிப்புணர்வு தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.